இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த வாக்கு திருட்டை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற அத்தனை இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, இங்கே எனக்கு முன்னர் பேசிய எல்லா தோழர்களும் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார்கள். இது எஸ்ஐஆர் என்பது வாக்காளர்களை திருத்தி சீர்திருத்துகிற நடவடிக்கை என்கிற அந்த முறையானது ஆண்டுதோறும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒன்றுதான். ஆனால் சிறப்பு திருத்தம் என்கிற பெயரிலே எஸ்ஐஆரை கொண்டு வர வேண்டும் என்பது முழுக்க இது வாக்காளர் திருத்தம் என்பதை தாண்டி, இங்கே எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் சொன்னதைப் போல இந்திய குடியுரிமையை உறுதி செய்யக்கூடிய மறைமுக திட்டத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னொருபுறம் பிஜேபி நேரடியாக கால் பதிக்க முடியாத மாநிலங்களிலே பிஜேபிக்கு யாரெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை அடையாளம் கண்டு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் பறித்து எளிமையாக தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய முயற்சியாகவும் இது இருக்கிறது. இதற்கு ஏற்றாற் போல தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட பணியிலே இருக்கிற போது என்ன குற்றம் இழைத்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயாது என்கிற சட்ட திருத்தத்தை பிஜேபி கொண்டு வந்தது. பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வு குழுக்களிலே தலைமை நீதிபதியை நீக்கி பிரதமரினுடைய ஆதரவாளர் என்கிற இன்னொருவரை அந்த இடத்திலே கொண்டு வந்து தனக்கு தேவையான தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய திருத்தங்களையும் கொண்டு வந்திருப்பதெல்லாம் முழுக்க இந்த வாக்கு பறிப்பு என்பதையும் குடியுரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற அந்த முயற்சிகளையும் கொண்டு வருவதற்கான திட்டம் என்பதை வெளிப்படையாக பீகாரிலே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த திட்டத்தின் மூலமாக இங்கு இருக்கிற வாக்காளர்கள் மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின சமுதாயத்தை சார்ந்த அனைவர்களும் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான திட்டமாக இருக்கிற காரணத்தினால் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற இந்த கருத்தை முன்னெடுக்கிற களத்தோடு தமிழ் புலிகள் கட்சியும் இருக்கும் என்று சொல்லி எஸ்ஐஆரை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.